இந்த 7 உயரத்தை கொடுத்ததுனால வாழ்க்கையில் ஏதாவது உயர்வு ஏற்படுமா இல்ல 7 ஏற்படுமான்றதை நம்ம தெளிவாக இந்த வீடியோல பார்த்துக்கலாம். இந்த வீடியோ முடிவில் நீங்க யோசிக்கணும், ஏன் இதை குடிக்கணும் அப்படின்ற ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இதுல ஆட் பண்றது என்னன்னா கார்பனேட்டட் வாட்டர் யூஸ் பண்றாங்க. நல்லா இருக்கிற தண்ணியை எடுத்து கார்பன் டை ஆக்சைடை இன்ஃபியூஸ் பண்றது அந்த கார்பனேட்டட் வாட்டர். ஒரு சிலருக்கு கேஸ் அப்புறம் வயிற்று பெருக்க மாதிரியான சிம்டம்ஸ் வரும். அதோட நின்றோம், பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. நெஞ்செரிச்சல் இருக்கிறவங்க இந்த கார்பனேட்டட் தண்ணியை குடிக்கக்கூடாது. சிம்பிளா சொல்ல போனா அது சோடா தான், பிளைன் சோடா எல்லாம் குடிப்பீங்க இல்லையா, அதுதான் கார்பனேட்டட். 100 ml வந்து 11.7 கிராம் அளவுக்கு சுகர் சேர்க்கிறாங்க. இந்த 600 ml பாட்டிலுக்குள்ளாடி எவ்வளவு சுகர் இருக்கு அப்படின்னா ஒரு 70 கிராம்னா இந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த அளவுக்கு சுகர் அப்படியே அரைச்சி கலக்கி அப்படியே மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியில் வச்சிருக்காங்க. பல வீடியோல சொல்றதுதான், ஒரு நாளைக்கு 25 கிராம் அளவுக்கு சுகர் தான் முழு நாளே எடுக்கணும். ஒரு பாட்டில் இதை தனியா குடிச்சீங்கன்னா 3 நாட்களுக்கு வேற எந்த உணவுல இருந்தும் நீங்க சுகர் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்க உடல் உறுப்புகள் பாதிப்பு ஏற்படும், சைல்டு ஒபிசிட்டி ஏற்படும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரும், பல் சொத்தை வரும், பல பிரச்சனைகள் உருவாகும். INS 330 போட்டிருக்காங்க. இது வந்து சிட்ரிக் ஆசிட். இது மீடியமா எடுத்துக்கிறதுல பிரச்சனை இல்லை. அதிகமா எடுத்தா பல்லுல இருக்கிற எனாமல், இந்த வெள்ளையா இருக்கிற எனாமல் வந்து அரிப்பு ஏற்பட்டு பற்களோட நிறம் மாறுது, பல் சொத்தை ஏற்படுது, சென்சிட்டிவிட்டி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரிசை அடிக்கிட்டே போகலாம். INS 331 ஆட் பண்றாங்க. இது சோடியம் சிட்ரேட். இது யூஸ்வலா கிட்னி பேஷண்ட் இதை அவாய்ட் பண்றது நல்லது. சோடியம் சிட்ரேட் வந்து UTI இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து யூரின் ஆல்கலைசரா கொடுக்கக்கூடியது. அதிக அளவில் எடுக்கும்போது சோடியம் வந்து அக்யூமுலேட் ஆகி இது கிட்னியின் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ மிதமா எடுத்துக்கிட்டா அது பிரச்சனை இல்லை. INS 211 சோடியம் பென்சனேட். இந்த சோடியம் பென்சனேட் வந்து ப்ரிசர்வேட்டிவா யூஸ் பண்றாங்க. இதுல இருக்கிற அந்த பொருட்கள் கெடாம இருக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. இருக்கிறதே சுகர், அதை கெடாம இருக்கிறதுக்கு பாதுகாக்கிறாங்க. பென்சனேட் வந்து நம்ம ரெகுலரா எடுக்கும்போது லெமன் ஜூஸோ இல்லைன்னா விட்டமின் சி உணவுகள்ல பல உணவுல விட்டமின் சி இருக்கும். எடுத்துக்கிட்டீங்கன்னா நாளடைவில் இதை சேர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கேன்சர். இதை யூஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா கிருமி வளராம இருக்கிறதுக்கு. ஆனா கேன்சர் செல் வளருதா இல்லையான்றதை அவங்க கவனிக்க மாட்டாங்க. பல நல்ல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கு, அதை விட்டுட்டு ஏன் தேடி போய் இந்த சோடியம் பென்சனேட் யூஸ் பண்றாங்கன்றது தெரியல. அதே மாதிரி மேலிக் ஆசிட் யூஸ் பண்றாங்க. அதுவும் ஆப்பிள் எல்லாம் காணக்கூடிய பொருள் தான். அது ஒரு மைல்டான அளவில் எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வராது. சோடியமும் ஒரு கணிசமான அளவில் இருக்கு, ஆனா ரொம்ப அதிகமா இல்ல, மீடியமா போட்டிருக்காங்க. இந்த ஒரு பாட்டில வந்து 108 mg அளவுக்கு வந்து சோடியம் வந்து போடுறாங்க. ஓவராலா சொல்ல போனா சுகர் ரொம்பவே அதிகம். ரெண்டாவதா வந்து சோடியம் பென்சனேட் என்ற ப்ரிசர்வேட்டிவ் உடம்புக்கு உகாதது. ரெண்டுமே இதோட ஒரு டிராபேக்கா வந்து பார்க்கப்படுது. ஸோ இருந்தாலும் நான் இந்த 7 உயரத்தை குடிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க குடிக்கலாம், உங்களோட விருப்பம். வணக்கம். இந்த 7 உயரத்தை கொடுத்ததுனால வாழ்க்கையில் ஏதாவது உயர்வு ஏற்படுமா இல்ல 7 ஏற்படுமான்றதை நம்ம தெளிவாக இந்த வீடியோல பார்த்துக்கலாம். இந்த வீடியோ முடிவில் நீங்க யோசிக்கணும், ஏன் இதை குடிக்கணும் அப்படின்ற ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இதுல ஆட் பண்றது என்னன்னா கார்பனேட்டட் வாட்டர் யூஸ் பண்றாங்க. நல்லா இருக்கிற தண்ணியை எடுத்து கார்பன் டை ஆக்சைடை இன்ஃபியூஸ் பண்றது அந்த கார்பனேட்டட் வாட்டர். ஒரு சிலருக்கு கேஸ் அப்புறம் வயிற்று பெருக்க மாதிரியான சிம்டம்ஸ் வரும். அதோட நின்றோம், பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. நெஞ்செரிச்சல் இருக்கிறவங்க இந்த கார்பனேட்டட் தண்ணியை குடிக்கக்கூடாது. சிம்பிளா சொல்ல போனா அது சோடா தான், பிளைன் சோடா எல்லாம் குடிப்பீங்க இல்லையா, அதுதான் கார்பனேட்டட். 100 ml வந்து 11.7 கிராம் அளவுக்கு சுகர் சேர்க்கிறாங்க. இந்த 600 ml பாட்டிலுக்குள்ளாடி எவ்வளவு சுகர் இருக்கு அப்படின்னா ஒரு 70 கிராம்னா இந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த அளவுக்கு சுகர் அப்படியே அரைச்சி கலக்கி அப்படியே மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியில் வச்சிருக்காங்க. பல வீடியோல சொல்ல